இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு. இவ்வளோ நாளாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ட பப்ஸுக்கும் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஃப்ரெஞ்ச் மெத்தடில் பஃப் பேஸ்ட்ரி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு மைதா மாவு 2 கப் அளவுக்கு, அன்சால்டட் பட்டர் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு கூல் வாட்டர், அதாவது கொஞ்சம் ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது, தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நல்லா சாஃப்டாக பிசைய வரும். உங்களுக்கு பட்டர்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி கூட இதில் போதுமான அளவுக்கு இருக்கும். அதனால் பார்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுடுங்க. இதில் கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை கொஞ்சமாக ரோலிங் பின் வச்சு ரோல் பண்ணலாம். ஃப்ரெஞ்ச் மெத்தட் பப்ஸ் நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் நிறைய டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். பப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோல்டிங் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ஒரே மாதிரியே ஃபோல்டு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஈவனாக கடைசி வரைக்கும் நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். இப்போ நம்ம இதை ஒரே பக்கமாக ஃபோல்டு பண்ணி நம்ம இதை ஒரு பேப்பரில் சுற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இந்த பப்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது நார்மலாக பண்ணுற பப்ஸ்க்கும் இந்த பப்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற பப்ஸ் நீங்கள் சாப்பிட்ட உடனே அப்படியே பொறி பொறியாக உதிர்ந்து கொட்டும். இதில் அந்த மாதிரி வராது. ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ அந்த டைமில் நம்ம இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு தேவைப்படும். இதை கொஞ்சம் மெதுவாக ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணாலே அது ஒட்டாமல் ஒரு பதம் உங்களுக்கு வந்துடும். பட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் யூஸ் பண்ணணும். அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே யூஸ் பண்ணாதீங்க. அதில் அவன்லையும் வச்சு மெல்ட் பண்ணாமல் அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். வெறும் பட்டர் தான் இருக்குது. அதோட கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டா உங்களுக்கு நல்ல ஒரு பதமாக வரும். இதை பட்டர் பேப்பர் அல்லது உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி கவரில், பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் ஓரளவு ஷேப்பாக கட்டமாக இந்த அளவுக்கு கொண்டு அதை மடித்து அதையும் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வச்சுடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயர் எடுப்போம். ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த ஃபஸ்ட் லேயரை எடுத்தோம்னா கொஞ்சம் அதில் பட்டர்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ரோலிங் பின் வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈக்குவலாக. இப்போ நம்ம செகண்ட் லேயர் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதுக்குள்ளே வச்சு திரும்பவும் இந்த மாதிரி மூடிடுங்க. பிறகு ரோலிங் பின் வச்சு தேய்ச்சி விடணும். இது கொஞ்சம் கீழே ஒட்டுன்றதுனால நம்ம பட்டர் பேப்பரோ அல்லது பிளாஸ்டிக் கவரோ ஷீட்டோ கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ரோலிங் பின்னை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கைகளை வச்சு நம்ம பெரட்டாமல் இந்த பட்டர் பேப்பரோ இந்த கவரையோ வச்சு நம்ம மேலே தேய்க்கும்போது ஒட்டாது. ரோலிங் பின்னில் மடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது நம்ம ஒவ்வொரு முறையும் எப்படி ஃபோல்டு பண்ணுறோமோ அதே மெத்தடில் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப ரைட் சைடு, அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் மடித்து நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயர் ஆக்கிடுங்க. இதை ஃப்ரிட்ஜில் திரும்பவும் ஒரு 1/2 ஹவர் வையுங்க. திரும்பவும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கதை ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் எடுத்துகிட்டு திரும்பவும் ரோல் பண்ணி அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணும். இதே மாதிரி ப்ராசஸிங் 3லேருந்து 5 முறை ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கேப்பிட்டு கொஞ்சம் டைம் எடுக்க அந்த பட்டர் கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். ஸோ தேய்க்கும் போது கொஞ்சம் லாஸ்ட் டைமில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த டைமில் பட்டர் பேப்பரோ அல்லது கவரோ அல்லது கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவனாக தேய்ச்சி விடுங்க. ஸோ நார்மல் பப்ஸுக்கும் இந்த பப்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த பப்ஸ் சாப்பிடும்போது பொறி பொறியாக அப்படி உருந்து கொட்டும். இதில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் மெத்தடில் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக நீங்கள் பார்க்கும்போது தான் அந்த டிப்ஸு உங்களுக்கு ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணுறோம் அதே மெத்தடில் அதே மாதிரியே நம்ம ஃபோல்டு பண்ணி ஃப்ரிட்ஜில் 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் திரும்ப வைக்கும்போது தான். ஏன் ஒரு முறை வச்சா போதுமா அப்படின்னாதீங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பப்ஸ் நல்ல லேயராக வராது. ஸோ 3-4 முறை அந்த ஃபோல்டு பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி லேயராக உங்களுக்கு வரும்.
இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம ஃபோல்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முறையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட் டைம் ஃபோல்டு பண்ணுறோமோ அதே மெத்தடில் ரைட்லேருந்து லெஃப்ட்டோ அல்லது ஒரே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த லேயர் கரெக்டாக வரும். இப்போ ஓரளவு குட்டியாக நம்ம எவ்வளோ சின்னதாக ரோல் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ போக போக நமக்கு அப்படி பெருசாக ரோல் ஆகிட்டே இருக்குது. இது லாஸ்ட் ரோலிங் வந்து கரெக்டாக நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி பட்டர் பேப்பர் நம்ம வச்சாதான் அது நம்ம ஈவனாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி ரொம்ப மெல்லிசாக தேய்க்காமல் ஓரளவு திக்காக இருக்கணும், ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ஓரளவு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம இதிலையே வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸ்கொயரோ ரெக்டாங்கிள் ஷேப்லேயே வரும். இதை நம்ம கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுனால அந்த மெல்ட் ஆகிடும் பட்டர்லாம். என்ன பண்ணணும்னா திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் அல்லது ஃப்ரீசரில் வச்சு உடனே எடுத்துடுங்க. கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரணும் அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். இதை நீங்கள் ஈவனாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிங்க. இப்போ கட் பண்ண லேயரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லா அழகாக லேயராக வந்திருக்கு. இதை வந்து ஈவனாக ஸ்கொயர் ஷேப்பில் அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிங்க. பப்ஸு நம்ம எந்த அளவுக்கு மடிக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இதை ஒவ்வொன்றத்தையும் ஒரே ஷேப்பில் வச்சு அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வச்சு நல்லா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும் ஒட்டாமல் வர்றதுக்காக. இதை எடுத்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த பேஸ்ட்ரியை நம்ம ஜிப்லாக் கவரில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு நம்ம விருப்பமான பப்ஸு செய்யலாம். இப்போ நீங்கள் பஃப் பேஸ்ட்ரி இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தாப்பில் நம்ம பப்ஸு செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.